நாம் இன்றைக்கி வந்து பிளாக் ஃப்ரூட்டுன்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ, அது வேறு. ஸோ என் கூட விளையாடுறதுக்கு என் தம்பி வந்துடுறேன். மக்களை லெவல் 950 வரைக்கும் நான் லெவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மங்களகரமாக ரோலை போடுவோம். ஐயோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் தம்பி வரல. ஒரே நிமிஷம் போகலாம். எங்கே ப்ரோ இருக்கேன்? அண்டாண்ட எப்படிக்கு வரட்டுவா? என்னவா ப்ரோ? சீக்கிரம் ஆட இல்லாமல் நானும் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். வா, நான் இங்கே இருக்கேன் ப்ரோ. காசு செக் பண்ணிக்கலாம். ஓகே, என்னால் ரோல் பண்ண முடியல. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாக ரோல் பண்ண முடியும். எனக்கு இன்னும் 29 நிமிஷம் இருக்குது. இப்போ நான் இவன் ரோல் பண்ணணும். நம்ம தம்பி இந்த தொம்பிக்கு என்ன எடுக்கணுமா? இது அவன்டி ஆல்ரெடி இருக்கு. என்டி என்கிட்ட பெயின் ஒரு ஃப்ரூட் இருக்குது. அது அனிமல் லைன் பாப்பா ஃப்ரூட். இது வந்து ரோல் பண்ண முடியும். இது வந்து 1 பீஸை பேஸ் பண்ணி கேம் தான். அதனால் இங்கே ஐடி நேம் சொல்லிடுறேன். அப்புறம் சொல்லி அதெல்லாம் லேட்டாக சொல்லிடுறேன். அதெல்லாம் முடியுது சொல்கிறேன். நான் என் ஃப்ரூட்டை அவைக்கணும் கூட பண்ணல. அவனோட ஃப்ரூட்டை வந்து 300 மாஸ்டரி பண்ணியிருக்கான். நான் வந்து என் ஃப்ரூட் வந்து ஃபைட்டிங்க்கு பேஸ் பண்ணல. என் ஃப்ரூட் வந்து கிரைண்டிங் பண்ணுறது. அதுமாதிரி நான் வந்து ப்ளீலி வச்சு ஃபைட்டிங் பண்ண முடியும். நான் அதான் செய்வேன். பார்ப்போம். என்னடா அது நெட்டு லாரா எங்கே அடிக்கிறானே தெரியல. பேசுறது ஐயோ நோட்டி ஆக்செப்ட் பண்ணுறேன். இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த கேம் 1 பீஸ் ஒட்டியே வச்சார். அடமே காய்ஸ் 1 பீஸே பார்த்தேன். இல்லை பார்த்துக்கோங்க எதுவும் வந்து யாருக்கு ஸ்பாயிலர் தான் கைஸ். நான் சொல்ல போகிறேன்ல அதுக்கு ஆன்சரு சொல்லு. யார் மாதிரி யார் ஓடுனா தப்பு கைஸ். தப்பு சொல்லாட டெவலப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரி கைஸ், ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐலாண்டில் ஸ்பாட் பண்ணுங்க. அந்த வாரத்தில் அவனுக்கு மேலே எப்படி காமிக்கணும்னா காமிக்கணும். உங்கள்கிட்ட என்ன ஃபைட்டிங்ஸ் இருக்குன்னா வந்து காம்பேக்ட்னு ஒன்று தான். அது ஃபைட்டிங் என்ன அந்த மாதிரி கையில் இருக்குது. நான் இப்போ கொடுத்துருக்கேன் வாட்டர் கொடுத்து ஹாட் பால்
கடைசியாக இருக்குது. அது வந்து ஃபைட்டிங் ஸ்டைல். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் ஃப்ரூட்டு. அதுக்கு அடுத்து இருக்கிறது கிராவிட்டி பிளேடு. அதுக்கு அடுத்து இருக்குது அதான் வெப்பன். இதே மாதிரி வந்துருப்பாங்க. ஒரு தொப்பி போட்டு ஒருத்தர் மணி ஃபஸ்ட்டு கேம்குள்ள வரும்போது பைரட்டாக மறையலான்னு கேட்கும். பைரட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒருத்தர் தொப்பி போட்டு இந்த இருப்பான். அடுத்து அப்புறம் மரைன் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருப்பான் ஒருத்தன். அவன் கொஸ்ட்டு தருவான். கொஸ்ட்டு ஒருத்தர் எல்லாம் கடைசியாக எல்லாம் டிராவல் வைக்கணும். அவன்கிட்ட கொஸ்ட் ஆன் பண்ணி அடிக்கணும், அவ்வளோதான் பேசிக்காக. அடுத்து அப்படியே லெவலப் பண்ணி இந்த ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஐலாண்டில் 10 லெவல்ஸ் அந்தமாரி டெவலப் பண்ணோடனே கொஸ்ட் அன்லாக் நியூ கொஸ்ட் அன்லாக்னா அதே உங்களுக்கு நீங்கள் இருக்க கொஸ்டிக்கு வரதை மட்டும் எத்தனை கொஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். லெவல் வந்து அந்த கொஸ்டிக்கு இருக்கிறத தாண்டிட்டு நியூ கொஸ்டின் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஐலாண்ட் போடணும். அதுக்கு லெஃப்டில் நீங்கள் வரணும். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ண மறந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வந்து லெவல் நான் 950 ஃபைண்ட் என்பிசி எடு கிரேவியார்ட் ஐலாண்டுறாங்க. ஆமாம், நம்ம எப்படி ஒரே சர்வரில் இருந்துட்டு இது பண்ணுறது? ஓகே கைஸ், ஒரே சர்வரில் இருந்தால் நாங்கள் 2 பேரும் ஒரே என்பிசி அடிக்கிறது பிரச்சனையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கிரேவியார்டை போயிட்டு கிரேவியார்டுன்னா அந்த ஊருக்கு பாருங்கள். கேமு ரோப்ளாக்ஸில் தான் இருக்கு இந்த கேமு. லேட்டாக இருக்கும், கடைசியாக முடிக்கிற முடியாது. பாஸ் நான் வந்து இப்போ எக்ஸாம் அடிச்சிருக்கேன். சரி, வேறு சர்வர் போகலாம் கைஸ். இல்லை ஒரே சர்வர் போய் பண்ணுங்க கேஷ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேறு சர்வர் போயிட்டு பார்ப்போம். ஹாஸ்டல் நேம் மென்ஷன் பண்ணாண்டா. கேஷ் 3 பிளேயர் இருக்க சர்வர் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கேன். ப்ளூ ஃப்ளவர் ப்ளூ ஃப்ளவர் இருக்கா? அது இருக்கா? நான் உனக்கு என்ன தேவை? ப்ளூ ஃப்ளவர் கைஸ், நாங்கள் ஒரு 10 வச்சுருந்தோம். அதில் வந்து லெவல் 1500. நீ 1500 2300. அதுவே 5 கிட்ஸுன்னு அதில் வச்சுருந்தான். அந்த ஐடி வேணான்னு சொல்லிட்டு இந்த ஐடியில் இப்போ விளையாண்டுட்ருக்கோம். ஏன்னா பிகாஸ் அந்த ஐடி கொஞ்சம் ஹேக் ஆகிடுச்சு, எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. இப்படி இருப்பாங்க. என் ஐலாண்டில் வந்து 2 என்பிசி தான். ஸோ ஜாம்பியை கொடுத்து இதை கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து எத்தனை பேர் அடிக்க விட்டுருங்க. பக்கத்தில் இருக்க மட்டுமே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் வேணால் நெக்ஸ்ட் போகிற வீடியோ தரோம். வேணாம் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிரைண்டிங் பேஸ்டு.
அடுத்து நான் போகிற கொள்ளப்பட வந்து நான் லெவல் நெக்ஸ்ட் என்பிசி வந்து 975. ஸோ நான் அவன் லெவலில் ரீச் பண்ண உடனே கூப்பிட்றாங்க ஆன் பண்ணுறேன் கைஸ். நம்மளுக்கு வந்து செகண்ட் சீட்லையும் தேர்ட் சீட் வந்து வேறு வேறு வந்து இந்த மாதிரி சைட்லேருந்து ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள சமைப்பேன் யார் நிறைய பண்ணால் வந்து ஃப்ரூட் எடுத்துக்கலாம். பண்ணிட்டாங்க சார் அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கும் இல்லை இந்த தான் டேமேஜ் பண்ணியிருந்தேன். டெவலப் பண்ண 3-3 கிடச்சிட்டே போகும். அது வந்து நீங்கள் இந்த இடத்துல மொத்தம் 3 தான் மட்டும் தான் உங்களால் மேக்ஸ் பண்ண முடியும். மீறினா வந்து உங்களோட எனர்ஜியும் உங்களோட இந்த ஸ்வாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ரெண்டா கிராவிட்டி பேடு. நான் மோஸ்ட்லி ஸ்வாடு தான் போட மாட்டேன். அடுத்து கன்னுன்றது வந்து இதுக்கு வேண்டது வருது துணி. ஸோ ஓகே நான் லெவல் போயிட்டு அப்புறம் ஆன் பண்ணுறேன் கைஸ். இது ரைன் பண்ணிட்டு கொஞ்சம் காட்டுறா. அதான் கடைசியாக கொஞ்சம் லெவல் இருக்கும் பார்ப்போம். ஓகே கைஸ் கடைசிக்கு வச்சுட்டு அதை பண்ணிடலாம். அதை வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் ரொம்ப லோ லெவலில் இருக்க சீக்கிரம் டெவலப் பண்ணுறேன். இப்போ இதே நான் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃபுட்லாம் கிடைக்கும். உங்களுக்கும் வளர்க்கலாம் இருக்கும். எனக்கு 2 லோட போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேட் பண்ணிச்சு 34. இப்போ இந்த வேம்பையர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. வேம்பையர் ஃபைனல் ஒன்று ரேராக கிடைக்கும். அது நான் வந்து கொஸ்டின் முடிக்கும். அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எப்போ நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த கேம் ட்ரேடிங் ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். என்கிட்ட வந்து ஐஎஸ் என்ன ஃப்ரூட் இருக்குன்னா நான் யூஸ் பண்ணுறேன் டே ஃப்ரூட்டா பெயின் தான் இருக்குது. ஐஎஸ்ட் ஃப்ரூட்டு 2 நல்ல ஃப்ரூட் தான் இருக்குது. சவுண்டு பெயின் கோச் நிறைய இந்த கேமில் இருக்குது கைஸ். நான் வந்து சொல்லிட்டேன் கோச் CODS
போட்டால் டபுள் கொஞ்சம் எக்ஸ்பி நிறையா கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு கொஸ்டின் முடிஞ்சிச்சு கைஸ். நெக்ஸ்ட் டே 1000 கிட்ட போகிற அளவுக்கு நான் போகிறோம். 999 ரெண்டுமே லெவல் போனோடனே இது ஆன் பண்ணுறேன் கைஸ். கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டல இப்போ தான் ஒரே ஒரு வேம்பு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அது வந்து ஐட்டம்ஸில் போயிட்டு ஸ்டாஷ் கொடுத்துக்கோங்க. ஸ்டாஷ்னால் பொருட்கள், ஐட்டம்ஸ். இதை பாருங்கள், இப்போ தான் அந்த வேம்பைர் ஃபேங் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இந்த வேம்பைர் ஃபேங் 20 கிட்ட வேணும். அதுக்கு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கிட்ட கிரைண்டிங் பண்ணாட்டா கிடைக்கும். 2 மணி நேரம் கிட்டனாலும் 1 மணி நேரம் எடுத்து அதுதான் கஷ்டம். வேம்பைர் ஃபேங் இருக்கிறது அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்காங்க. ஸோ தோச்சியில் போய் சொல்லிடலாம். தோச்சியில் முக்கியமானது. ஸோ கைஸ் ஒரு பையன் வந்து பிபி பண்ணுறான். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ ஆன் பண்ண ட்ரை பண்ணல. நான் அசால்ட் என்னை கில்லு வேலை பண்ணிட்டான். கிளிஸோட சைடில் கேட்கலாம் நட்டு கிளி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம கில் பண்ணி வச்சுதான் கைஸ் பவுண்டி. இந்த பவுண்டி வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஸ்கோருன்னு இருக்கே கைஸ், வந்துட்டு 3 வாட்டி நம்ம ஆளுக்கு 2 பேரையும் மாற்றி மாற்றி கில் பண்ணிட்டு வச்சோங்களேன். அடுத்து 73 மணி நேரம் கழிச்சுனா பவுண்டியும் போச்சு கைஸ். எவ்வளோ எடுத்தோமோ அது அப்படியே போட்டு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு பிபிலேருந்து ஒரு 100 ப்ரோ ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். ரொம்ப கேவலமாக இருக்குது பிபியில். லைக் கடைசி வச்சுக்கலாம். பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ கைஸ் இது பண்ண மறந்துட்டேன் கைஸ். கடைசி அந்த ஒரு லெவலப் பண்ணும்போது நான் மட்டும் அப்படியே லெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதான் இப்போ தான் தெரியும். கரெக்டாக 1000 நிற்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக ரோலை போட்டு முடிச்சிடுவோம். என்னால் இப்போ ரோல் பண்ண முடியும். கடவுளே ரொம்ப ஃபுட்டாக கிடைக்குது. கிட்ஸுலாம் தெரியுது கைஸ். கைஸ் என்னோட ட்ரீம் ஃபுட் பக்கத்துலேயே இருக்கு கைஸ். லைட்டிங் ஸ்பின் என் தம்பி வந்து கேவலமாக இருக்கு. கிட்ஸுன்னு பார்த்தேன் கைஸ். கிட்ஸுன்னு லைட்டிங்லாம் இருக்குது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து இன்னைக்கே வரும். அடுத்த வீடியோ இன்னைக்கே வந்துடும். மறக்காம பெல் ஐகான் அடிச்சு ஆல் போட்டுருங்க. ஆல் போட்டுருங்க. சரி ஓகே. இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 5 வீடியோ கிட்ட இருப்போங்க. இன்னைக்கே சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கலாம். பை பாய். டாடா. See you. மறக்காம லைக் பண்ணுங்க.